விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்க அப்பாயின்மெண்ட்டுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் உண்மை. ஒரு 2-3 நாள் ஆயிடுது அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இப்போ ஒரு கொஞ்சம் லெவலாக இருந்ததுன்னா தெரியும். பட் ரொம்ப என்கொயரிஸ் ஜாஸ்தி வருது. நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் நம்பர் நான் எதுக்காக கொடுத்ததுன்னா, யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தேவை இருந்ததுன்னா அதில் அவங்க என்கிட்ட தொடர்புக்கு வருவாங்க அப்படின்னா அதுதான் நிஜமான ஜோதிடம். நான் கொடுக்குற இன்டர்வியூவோ நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறதோ இதெல்லாம் வந்து என்னென்னா இவருக்கு எவ்வளோ புரிதல் இருக்குது ஜோதிடத்தை பற்றி அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள். பட் அதையே பார்த்துட்டு இந்த ராசி பலனை பார்த்துட்டு இதுதான் ஜோசியம்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. சுய ஜாதகத்தோட நட்சத்திரத்தோட அடையாளம், கிரகத்தோட சேர்க்கை, டைம் பீரியட் ரொம்ப முக்கியம். என்ன திசையில் இருக்கீங்கன்னு இப்பவும் வரவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொல்லலைன்னா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஜாதகத்தை எடுத்து யாருக்கு என்ன திசை நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம் சார். நல்ல வேலை இந்த ஆடி மாதம் ஒரு ஆட்டம் ஆடிடும். அதனால தான் நிறைய உக்கிரமான தெய்வங்களுக்கு ஆடி மாதத்தில் விருந்து போடுறது, உணவளிக்கிறது, பூஜைகள் செய்கிறது, விரதம் இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்னொன்று இந்த உக்ர தெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. இது உக்ர ரூபி, வாராகி, சூலினி, காளி, யபா கிட்ட போக கொஞ்சம் பயப்படணும். ஒரு நேரத்தில் இந்த உக்ர தெய்வங்களோட வழிபாடும் நமக்கு தேவை. அந்த தேவை தான் இந்த ஆடி மாதம் நல்லபடியாக முடிஞ்சுது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, தேவர்கள் உறங்குறதும் தேவர்கள் கண் விழிக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உத்தராயணம், தட்சிணாயனம், சூரியனுடைய பாதை மாறப்போகுது. அதனால தான் ஆடி தெய்வங்களில் ஆடி மாதத்தில் தெய்வங்களுக்கு அந்த பூஜை படையல் இதெல்லாம். இதில் அது என்ன சார் உக்ர தெய்வம், அது என்ன சாந்தமான தெய்வம், அப்போ இந்த சாமியை கும்பிடக்கூடாதா, இந்த சாமியை தான் கும்பிடணுமா? இன்றைக்கும் ஜோதிடத்தில் எனக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த ஜாதகம் கொடுக்க வரவர்கள் அவங்க கொஞ்சம் செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. அது உக்ர தெய்வமாக இருக்கும், இல்லை சாந்தமான தெய்வமாக இருக்கும், இல்லை பெருமாளாக இருக்கும், இல்லை சிவனாக இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு மார்க்கத்தில் இருக்கும். அதே பெருசுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. நான் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மாறுகிறவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு. இப்போது ஒருத்தங்க கேட்டாங்க, ஏன் வந்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் நாங்கள் உட்காந்து கேட்கணும்? வென் யூ ஆர் டூயிங் குட், வென் யுவர் டிசையர்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டு, அதாவது நீங்கள் நல்லா பண்ணும்போது, நல்லா இருக்கும் பொழுது, உங்களுடைய நியாயமான ஆசைகள்லாம் நிறைவேறிட்டு வந்தது அப்படின்னா, டயம் நல்லா இருக்குது, கிரகம் நல்லா இருக்குது, வீட்டில் இருக்க உறவுகள்லாம் நல்லா இருக்காங்க, பணம் காசுலாம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். வென் யூ ஆர் நாட் டூயிங் குட், இல்லை சார் நான் நினச்சது நடக்கலை சார், என்னோட நியாயமான ஆசை நடக்கலை, என்னுடைய நியாயமான விருப்பம் நடக்கலை, இது ஏங்கிறத நம்ம உட்காந்து கேட்கணும். அந்த கேட்கறதுக்கு அந்த உக்ர தெய்வத்தோட வாக்கு தான் அப்படி பலிக்கும். அப்ப இந்த உக்ர தெய்வங்களுக்கு தான் இந்த விதியை பார்த்து சொல்ற வல்லமை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த உக்ரம் இருக்கிறதுனால தீட்டு ஆகாது, கன்னி பெண்கள் போகக்கூடாது, ரத்தம் இருக்கக்கூடாது, பிணம் அந்த இறந்த தீட்டுங்கிறது ஆகாது, கருப்பு துணி போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ எனக்கும் அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எங்கள் மூதாதையர்கள் காலத்துலேருந்தே சொல்லிட்டு வந்தது தான், அதை கடைபிடித்துட்டு வரோம். எங்கள் தெய்வமும் உக்ர தெய்வம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஜாதகத்தோட ஒரு 1-2 அருள்வாக்கு அப்படியே கலந்து வருது சார், அது எப்படி சார் அப்படின்னு. அது என்னையும் மீறி வர்றது தான். சில பேர் எங்களுக்கு அருள்வாக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு. ஐயோ அது நான் ரெடி பண்ணுறதெல்லாம் இல்லைங்க, என்னையும் மீறி என் உடம்புல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து அது சொல்கிறது தான். மடபாசு மடபாத மலக்காடு மலம் தேசம் தாண்டி உருட்டு பிறண்டு நெருப்புல வெந்து நீர்ல தவழ்ந்து காத்துல பறந்து என் எல்லாம் எதுவும் தேடி உட்கார்ந்த கிழக்க மேற்க வடக்க தெற்க என்ன குண்டனைக்கு ஆள் இல்ல கணக்கு நின்று வேடிக்கை பார்த்தான். ஐயோ எனக்கு இது வேணாம், இந்த கணக்கு என்னால கொண்டடிக்க முடியாது, ஆகாத கணக்கு என்னாலெல்லாம் தொட முடியாதுன்னு ஒதுங்கின அந்த கூட்ட சத்தியம். நான் யாருக்கும் கடமைப்பட்ட தெய்வம் இல்ல, உடம்பப்பட்ட தெய்வம் இல்ல, சட்டப்படி ஏறி நின்று சாட்சி சொன்ன தெய்வம், காட்சிக்கு நிக்கிற தெய்வம் இல்ல. குத்தபுதை ஆனந்தமா நான் ஏத்துக்கிட்டேன். சந்தோஷம் சந்தோஷம், அதான் வேணும். நீ நிக்கிற, நீ விரும்ப, நான் ஆட மாட்டேன், ஓட மாட்டேன், சரிப்பா, கத்த மாட்டேன், வாக்கு சொல்வேன், நான் சொல்ற வாக்கு நெருப்பா நிக்கும். சரிப்பா, உனக்கு சொல்றேன் வாக்கு 30 நாள்ல 3 தீர்ப்பு தர போறேன். சரி. ஜோதிடத்தோட அருள்வாக்கு, அதாவது ஜோதிடத்தோட அனுபவம், அறிவு, புத்திசாலித்தனம் இது வேற.
அதில் அந்த வார்த்தை வர்றது அது வேற. எனக்கே அந்த அனுபவம் அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி 40 நாள் விரதம் இருந்து அந்த உக்ர தெய்வம் சாப்பிட்றதுக்காக போகுது. அப்ப குறுக்க நின்றுட்டு ஒரு மானுட பிறவி கேள்வி கேட்கலாமா? நீ தெய்வமா இருந்தா நன்மையை செய், உண்மையை செய், தர்மத்துக்கு கட்டுப்படாது. அந்த ஈவென்ட் நடந்து, இந்த தகராறு நடந்து, அந்த தெய்வத்துக்கிட்ட அந்த தகராறு பண்ணி கேட்டதெல்லாம் நியாயம்தான், கேட்கலாம். உக்ர தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம வாக்கு கேட்க முடியும், சொல்லுன்னு கேட்க முடியும், உட்கார்ந்து கேட்கணும். எதிர்த்துக்கிட்டுலாம் நிற்கக்கூடாது. எதிர்த்துட்டு நின்னா என்ன ஆகும்னா 2024 25 இல்லை, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காலங்காத்தால இந்த உக்ர தெய்வம்னு நம்ம சொல்றோம். அவங்க கோபமா இருக்காங்க, அவங்க ரத்தம் சாப்பிட்றாங்க, காவு வாங்குறாங்க, பலி வாங்குறாங்க, பலி கேட்குறாங்க அப்படின்னு. ஆனா இந்த தெய்வங்களுக்கு மனது குழந்தை போன்றது. வேஷம் போடக்கூடாது, நடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பித்தலாட்டம் கூடாது. அன்பு பாசமும் ததும்பி நிற்கணும். அம்மா அப்பா அண்ணா தம்பி அக்கம் பக்கத்து யார் வந்தாலும் வான்னு சொல்லணுமே தவிர வராதன்னு சொல்லக்கூடாது. ஆனா இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டாரு. 27 நாள்ல அவருடைய மூத்த மகன், பட்டத்துக்கு உரியவன், நல்லா கவனிச்சுக்கங்க, அவன் தான் அடுத்து அந்த இதுக்கே அப்படி மெஜஸ்டிக்காக மணி அடிக்க ஹார்ட் அட்டாக்ல 2024 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி இறந்து போயிடும். 27 நாள். இப்போ இவங்க என்ன பண்ணணும்? இது ஏன்னு கேட்கணுமா கூடாதா? தப்பு இல்லை. ஆனால் உணராதவர்கள் தெய்வத்தை நேரில் பார்க்க முடியாது, ஆனால் கேள்வி கேட்கலாம். ஹரிஹர புக்கன் 2 பேர் அந்த காளி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. बीज की लाश गिरी, असुरों में भगदड़ मची घोर, काली माँ का विप्लवी रूप लटका ही का मचा शोर। धरती डोली अंबर कांपा, कैलाश हिला धन धन करके, टूटी समाधि शिव शंकर की, लहराई त्रिशूल नयन खड़गे। आगे शंकर समझाने को भी भंग तरंग नयन नीचे, होकर खाकर आगिरे स्वयं भोले काली के पद नीचे। की जैसे दृष्टि पड़ी, लंबी सी चूहा निकल पड़ी, पग नीचे शंकर देख देख वो हिल न सकी, रह गई खड़ी। अंबिके जगदंबिके हे खप्पर वाली, हे माता महाकाली, हे माता महाकाली। ஏம்மா நீ இவ்வளோ கோபமா இருக்க, உக்ரமா இருக்க, உனக்கு என்ன வேணும்? நாங்கள் என்ன செய்யட்டும்? சாந்தமா இப்படி கையேந்தி நின்று கேட்கணும். எப்பவுமே தெய்வத்துக்கிட்ட அம்மா அப்பா அப்படின்னு இப்படி கையேந்தி கேட்கணும். கேட்கிற நேரம்னு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேளு, அந்த தெய்வம் அதற்கான பதில் சொல்லும், அதற்கான விடையை ஓங்கிட்டே சொல்லும், உங்களுக்கே அதை புரிய வைக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தெய்வத்துக்கிட்ட எல்லாம் பேச முடியாது. நானே செய்வேன், நானே சொல்லுவேன், நானே நடப்பேன், நானே அதிகாரம் பண்ணுவேன். அழிய போறான் இந்த காளியோட கையில, அழிய போறான். வாயில சோரொட்டிய கவ்விட்டேன் நான் மனுஷக்கறி திங்கிறவ, நான் மாட்டுக்கறி தின்னவ, நான் எப்பேற்பட்ட காளி தெரியுமா? பூசை வாங்கி மலையாளத்துல பெரிய காளின்னு நான் பேரெடுத்து வந்தவன். நான் நின்னு பயிர் வாங்குவேன், நான் நின்னு பதில் சொல்லுவேன். யார் சொல்லையும் நான் கேட்க மாட்டேன், நான் செய்வேன். எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த மாவடியா வாசலுக்கு நான் வந்தது உண்மை, நடக்கும். நிப்பா காளி நிக்கிறா,
கொல்லிமலை காளி அந்த 8 கை மாதா நான் கூப்பிட்டா வருவாயா வாசலுக்கு? பாத்திருக்கீல்ல அவளை? எப்படி பாத்திருக்க? நேர்ல வந்திருக்காளா இல்லையா? பாத்திருக்கீல்ல அவளை? வாருவாடா இப்போ வாங்க பழி வாங்க வரப்போறா. காமிச்சுட்டா மனுஷக்கரிய தின்னு காமிப்பா. பாத்துக்க நீ தின்னுட்டா வாயில கரிய கவ்விட்டேன்னு காமிச்சாலா இல்லையாடா? காமிச்சாலா இல்லையா? காமிச்சா. வாயில கரிய கவ்விட்டேன்டா நானு. விட மாட்டேன். நடக்கிறத பார்த்துட்டு எனக்கு பூசை குடுறா, பூசைய நிறுத்தாதடா. நீ குடு, நானே வருவேன். நடந்து வந்து பூசை வாங்குவேன். நான் காளி வந்திருக்கேன், நான் நின்று பூசை வாங்குவேன். அண்ணர் கொல்லிமலையிலேருந்து கூட இறங்கி வந்து உன் கூட வந்து பேசுவாரு. பார்த்து தெரிஞ்சுக்க. இவ கையில வச்சு சொல்ற சொல்லு சத்தியம் அழியாத சொல்லப்பா. அவன் நடத்தியே காமிச்சு. கண்டிப்பா பேச முடியும். நீ என்ன சொல்ல வர, நீ என்ன சொல்ல நினைக்கிற, நீ எப்படி என்னை கூட்டிட்டு போற, நம்ம சந்திக்கும் சந்திப்புகள், நம்ம சந்திக்கிற சந்திப்புல இருக்க வரவேற்புகள், நம்ம போற இடத்துல பேசுற வார்த்தைகள். அந்த பெண்மணி என்ன சொல்றா, ரொம்ப பசிக்குது, எனக்கு யாரும் சாப்பாடு கூட இல்லை, எனக்கு யாரும் என்ன வேணும்னு கேட்கல, எல்லாம் தான் பேர் வரணும், தான் புகழ் வரணும், தனக்கு தான் முத மரியாதை, தான் தலையில பரிவட்டம் ஏறணும்னு நினைச்சானே தவிர என்ன கொண்டாடி பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. என் அருமை பெருமையை பேசுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, என் அருமை பெருமையை பேசுறதுக்கு யாரும் இல்லை. தங்க கவா வெள்ளி கவா இதெல்லாம் இல்லை, பட்டு வஸ்திரம்லாம் இல்லை. அப்போ ஹரிகர புக்கன் 2 பேர், நீ என்னம்மா சாப்பிட்ற, எங்ககிட்ட பழைய சாதம் இருக்கு தரட்டுமா? ஆடு மேய்க்கிறவங்க தானே, மாடு மேய்க்கிறவங்க தானே ஹரிகர புக்கன். அந்த சாதத்தை கொடுத்துட்டு அந்த காளி சாப்பிட்டு முடிச்சோன்னே தன்னோட ரூபத்தை காட்டி, நான் உனக்கு வரம் தரேன், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நீங்கள் 2 பேரும் உருவாக்குவீங்க. காளி தான் படிப்பு சொல்லித்தரவ, காளி தான் பாட்டு சொல்லித்தரவ. அப்பேற்பட்ட வகைரால வந்தவ தான் அந்த உஜ்ஜயினி காளி, அந்த உக்ரமான காளி. இப்படி காளி தெய்வங்களோட வழிபாடு, உக்ர தெய்வங்களோட வழிபாடு. இந்த உக்ர தெய்வத்துக்கு சில நியமனங்கள் உண்டு. கொஞ்சம் அதாவது இந்த குச்சிலாம் வச்சு அதை கொஞ்சம் வசியம் பண்ணுவாங்க, அதுகிட்ட பேசுவாங்க, நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போற. அதே மாதிரி துஷ்ட சக்திகளை எதுக்கிறதுக்கு செய்வன பாதிப்பு செத்து போனது. இன்னைக்கு பேயெல்லாம் விளையாட்டாயிடுச்சு. நான் அதெல்லாம் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அம்மா உங்க வம்சத்துல ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்ட பேய் இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த புரிதல்லாம் நிறைய பேருக்கு வரதில்லை. பட் ஒரு சிலருக்கு அந்த புரிதல் வந்து, ஆமா சார் சூசைட் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க, வம்சத்திலே இருந்தவங்க தான் எங்களை வாழ விடாம வச்சிருக்காங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அந்த புரிதல் தான், அந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த வாக்கு பிரமாதமா பலிக்கும். இது நம்ம தரதுல அந்த தெய்வம் கொடுக்கறது தான். அந்த உக்ர தெய்வங்கள் இதுதான் சொல்லுவாங்க, வாராகி வந்து எப்போ ஏற்பட்டது, எல்லா நேரத்துலையும் கும்பிடக்கூடாது, எந்த நேரத்துல அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வாராகியை மட்டுமே கும்பிட்டுட்டு எனக்கு பணம் காசு வரலையே, அது இல்லை, விதியை பார்த்து சொல்றவ தான் இந்த வாராகி, விதியை பார்த்து சொல்றவ தான் காளி, விதிக்கான விடைய சொல்றவ தான் காளியை தவிர இந்த தெய்வங்களே தீர்வாகாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எது, நான் இந்த தெய்வத்துக்கு ஆடு வெட்டிட்டேன், இந்த தெய்வத்துக்கு பொங்க போட்டுட்டேன், இந்த தெய்வத்துக்கு பட்டு புடவை வாங்கி, அந்த தெய்வம் அந்த விதிக்கான வழியை சொல்லும். உனக்கு ட்ரெஷர் இந்த இடத்துல இருக்கு, உனக்கு குழந்தை இந்த கோவில்ல இருக்கு, உனக்கு உனக்கு வியாதிக்கு மருந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. புரியாத வியாதிக்கு கூட நீ என்ன பிரச்சனைனா, வியாதி தெரிஞ்சதுன்னா மருந்து எடுத்துடலாம். என்ன வியாதினே தெரியாம சுத்தி வரவங்க, என்ன தொழில்னு தெரியாம சுத்தி வரவங்க, என்ன தொழில்னு தெரிஞ்சா அந்த தொழிலை நம்ம சிரமேற்கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு லாபம் வந்துடும். அது எதுனே தெரியாம நம்ம சுத்தி வரப்ப இந்த உக்ர தெய்வங்களோட வழிபாடு நமக்கு ஒரு பதில் கொடுக்கும். அதுவும் எப்போ அப்படிங்கிறது இருக்கு. சாப்பாடு போட்டு வயிறு ரொம்பி இப்ப எனக்கு சொல்லுன்னு நீங்க தெய்வத்துக்கிட்ட வாதமே பண்ணலாம், விவாதமே பண்ணலாம், சண்டை போடலாம், எனக்கு நீ செஞ்சு தெரியா இல்லையா அப்படின்னு உரிமையா கேட்கலாம். பட்னியா இருக்கிறப்ப அந்த தெய்வத்துக்கிட்ட போய் கேட்டுட்டு அந்த தெய்வத்தோட குத்தத்துக்கும் ஆளாயிட்டு இன்னைக்கு குடும்பத்தையும் அழிச்சிட்டு அந்த மூத்த மகனையும் பறி கொடுத்துட்டு நிர்கதியா யார் நிக்கிறா? தேவையா? பணிவுங்கிறது தெய்வத்துக்கிட்ட வேணும். எப்பவுமே இந்த டவுன் டு எர்த் சொல்லுவாங்க, தெய்வங்களை அம்மானு கூப்பிடணும். அதுவும் இந்த உக்ர தெய்வங்களை அம்மானு கூப்பிடணும், வழிபாடு பண்ணணும். ராட்சசர்களோட வழிபாடு ஒரு நேரத்துல வேணும். இடும்பதேவி எங்க, இமாச்சல பிரதேசத்துல இடும்பதேவியினுடைய கோவில் இருக்கு. யாரு? ராட்சசி. இந்த ராட்சசனை பார்த்தா கிரகம்லாம் பயப்படுது, ராவணனை பார்த்தா கிரகம்லாம் பயப்படுது. ஐயையோ நீ ஒன்றும் பண்ணிடாதப்பா, அடி பிரிச்சிருவான்,
இந்த இடும்பதேவி கிட்ட அந்த கிரகங்கள்லாம் சரணடையுது. அப்பேற்பட்ட கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு வரம் தரவ காளி தேவி. எப்படி ஒரு மாடு மேய்க்கிற 2 பேத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தா அவளுக்கு மனசு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவள் போகும்பொழுது அந்த வரத்தை இப்படி அள்ளி போட்டுட்டு போனான். இதுதான் இந்த காளி தெய்வத்தோட வரலாறு, உக்ர தெய்வத்தோட வழிபாடு. இந்த உக்ர தெய்வத்தை நம்ம குளிச்சுட்டு தான் வழிபாடு பண்ணணும், நேம நிஷ்டையோடு இருக்கணும், எச்சல் படாமல் சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு பட்சம். மனது குழந்தையை போல அவகிட்ட பிரியமா இருக்கணும். அம்மா அப்படிங்கணும், எல்லாரையும் வான்னு சொல்லணுமே தவிர ஒதுக்கக்கூடாது. ஒதுக்கினா தெய்வம் நம்மளை ஒதுக்கிரும். இப்போ நேர்லேயே எப்படி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்கேன் சரக்கு. அப்பப்போ உங்களுக்கு எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் கதையாக வரப்போகுது. நேர்களே சந்தோஷப்பட்டுக்கங்க பார்க்குறதுக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.